let it bang, bang. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 சின்ன பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 2, 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி. ஒரு 1/2 kg இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெங்காயம், ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரான் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஒரு சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மசாலாவோட நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட், தக்காளி நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி லைட்டாக மசிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி இதையும் ஒன்றாவே அரைக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் கருவேப்பிலை, கொத்தமல்லி சாப்பிட மாட்டாங்கல்ல. இதில் ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டோம்னா சாதத்தோடு பிசைஞ்சு அதையும் சாப்பிடுவோம். போட்ட எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்து நல்லா அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரைக்கலாம். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். வாங்க இப்போ நம்ம தாளிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஃப்ரான்ஸ் கிரேவி. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இறால் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அப்புறமா எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இறால் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அடிக்கடி கிளறி விடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஒரு மூடி வச்சு ஃப்ரை பண்ணுவோம். மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்ம புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் அதோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இறால்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 கொதி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டா சுவையான இறால் வறுவல் ரெடி. சுவையான இறால் கிரேவி ரெடி. இதை நாங்கள் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.